ரொம்ப நாள் கழித்து தமிழ் சினிமாவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்திங்கன்னா ரொமான்டிக்கான ஒரு மூவி வந்துட்டுருக்குது. இதுக்கான எதிர்பார்ப்புகள் பயங்கர லெவலில் இருக்குது. காரணம் மணிரத்னம் சார் அண்ட் ஏஆர் ரஹ்மான் as well as ஒரு யங் டீம் அண்ட் யங் ஹீரோ அண்ட் யங் ஹீரோயின். ஹவ் யூ ஃபீல் சார்? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஒரு பெரிய பிக் ஆப்பர்ச்சுனிட்டி இது. அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுல நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் சார். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நாளில் சோஷியல் மீடியாஸ்லேயும் சரி அண்ட் மீடியாலையும் சரி வெளியே இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லையும் சரி உங்களை வந்து அப்படியே வந்து தமிழ் சினிமா பையனாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. இதுக்காக நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணிங்களா இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்ச ஒரு விஷயமா? இங்கே ஐ திங்க் தமிழ் இண்டஸ்ட்ரியோட பியூட்டி அதான். எங்கேருந்து வந்தாலும் அவங்க ரொம்ப அக்செப்டிங்காக இருப்பாங்க, ரொம்ப வெல்கமிங்காக இருக்காங்க. நான் படித்து வளர்ந்தாலும் இங்கே சென்னையில் தான். ஸோ அதனால எனக்கு ஐ திங்க் தமிழ் பேசுறதுல அவ்வளோ டிஃபிகல்ட்டி இல்லை. இங்கே வளர்ந்தனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெட்ராஸ் பையன் அப்படின்ற ஒரு டேக் வந்து அதனாலே எனக்கு தெரியல. ஆனால் ஐ திங்க் ஈவன் நான் முதல் படத்தில் நடிக்கும்போது கூட அந்த ஒரு யூனிட் அதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப என்னை ஒரு ஸ்ட்ரேஞ்சராக பார்த்ததே இல்லை. என்னமோ எனக்கு ரொம்ப ஹோம்லியாக ஃபீல் பண்ணுதுங்க. ஓ காதல் கண்மணி படத்தோட வியூஸ் எல்லாமே போயிட்டு இருந்தது இல்லையா? அந்த படத்தோட ட்ரெய்லர் அந்த ஆடியோ லான்ச் இதெல்லாம் போகும்போது நீங்கள் வந்து டேக் பண்ணியிருந்தீங்க, இட்ஸ் எ கிரேட் ஃபீல் அப்படின்னு பண்ணியிருந்தீங்க. உங்களோட கமெண்ட்டுக்கு கீழே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதில் சில கமெண்ட்ஸ்க்கு நீங்கள் திருப்பி ரிப்ளை பண்ணியிருக்கீங்க, லைக் கொடுத்துருக்கீங்க. இது வந்து எத்தனை பேர் பண்ணுவாங்கன்னு தெரியல. மேபி இந்த ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சர் தான் உங்களுக்கு இத்தனை பேர் கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆக்சுவலி அவ்வளோவா ஐ டோன்ட் திங்க் நான் ரொம்ப மீடியா ஃப்ரெண்ட்லின்னு தெரியல. ஐ திங்க் மலையாளத்தில் நான் இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுக்குற கொஞ்சம் கம்மி. ஐ திங்க் ஜஸ்ட் எனக்கு எப்போவுமே நான் ஏதாவது ஆனதுக்கப்புறம் பேசினா தான் கரெக்டாக இருக்கும்னு ஒரு ஃபீலிங். ஆனால் அட்லீஸ்ட் த்ரூ சோஷியல் மீடியா நான் ஃபிலிம் வியூவர்ஸ் எல்லாருக்கிட்டே ஐ ட்ரை டு இன்ட்ராக்ட். அது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். ஸோ அடிக்கடி நான் இந்த அட்லீஸ்ட் ஒரு Q&A செஷன் மாதிரி, ஆனால் ஒரு படம் ரிலீஸ் டைமில் தான் பண்ணுவேன், எப்போவுமே பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ஜென்யூனான ரொம்ப ஆனஸ்டான ஃபீட்பேக் கிடைக்கும். அது நல்லாவும் சொல்லுவாங்க, இல்லைன்னா ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அதுவும் சொல்லுவாங்க, இல்லைன்னா இது நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு, இல்லைன்னா உங்களுக்கு இது சரியாக வரல அப்படி சொன்னால் கூட அது எல்லாமே ஆனஸ்டாக சொல்லுவாங்க. ஐ திங்க் ஸோ இட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இன்டராக்ஷன் எப்பவுமே. அது நீங்கள் மணிரத்னம் சார் படத்தில் வந்து நடிக்க போகிறீங்கன்னொன்னே கண்டிப்பாக அப்பா வந்து சொல்லியிருப்பார், அட்வைஸ் பண்ணியிருப்பார், மணி சார் எப்படிடா எப்படிலாம் சொல்லியிருப்பார். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா மணி சார் படத்துலலாம் நடிச்சுட்டு அப்பா அப்படிலாம் இல்லைப்பா அவரை பயங்கர ஜாலி அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? அப்பா ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பேஸே இல்லை. ஏன்னா நான் அவ்வளோ பெரிய எனக்கு என்னமோ அவ்வளோ நல்ல ஒரு காலேஜுக்கு போகிற மாதிரி அவங்க என்னை கற்றுக் கொடுக்குறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவர் அந்த விதத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார், ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்கார். ஆனால் அது ஒரு அப்பா ஒரு பையனை பற்றி எப்படி ஹாப்பியாக இருப்பான் அந்த ஒரு லெவலில். ஆனால் நீங்களே லேர்ன் பண்ணி கற்றுக்கோங்க அப்படின்னு அப்பா அதில் ரொம்ப தெளிவாக இருக்கார். அது ஃப்ரம் டே ஒன் எந்த ஒரு தாட்டும் உங்களை இல்லை, இன்டர்ஃபியரன்ஸே இல்லை. ஏன்னா அவர் வரும்போது அந்த ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வரல, ஃபிலிம் பேக்ரவுண்ட் ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த அவரே தனியாக தான் இது வரைக்கும் கற்றுக்கிட்டு இவ்வளோ அக்காம்ப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு நீங்கள் சொல்லும் போது தான் தெரியுது. ஏன்னா நான் நினச்சிட்டு தான் சரி மம்முட்டி சாரோட பையனும் போது அவர் நிறைய சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ அவர் வந்து அப்பெல்லாம் நீயே கற்றுக்கோ அப்படின்ற ஒன்றுமே சொல்ல மாட்டார் அவர். அட்லீஸ்ட் ஐ திங்க் நான் எப்போ அவர் கூட என்னோட படம் பார்க்கும்போது நான் அவர் ஃப்ரண்ட்டில் போய் உட்காருவேன். ஸோ அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சிரிப்பு இல்லைன்னா ஏதாவது ஒரு ரியாக்ஷன் எனக்கு கேட்க முடியுமே அப்படி. ஏன்னா அவர் இல்லைன்னா அவ்வளோ ஒன்றும் சொல்ல மாட்டார். ஓகே மேக்ஸிமம் நல்லா பண்ணியிருக்கேன் ஏதாவது சொல்லுவார். ஆனால் அவ்வளோ ரொம்ப அவரோட ஐ திங்க் ரொம்ப பேஷனட்டாக அவர் இன்டர்ஃபியர் பண்ணவே வேணாம் அப்படி இருக்கார். அந்த ஒரு ஒப்பீனியன் இருக்கார். வினை தாண்டி வருவாயா டைலாக் மாதிரி எத்தனையோ பொண்ணு இருக்கேன் நான் ஏன் ஜெஸ்ஸி ஒன்று பார்க்கணுன்ற மாதிரி மணி சாரோட சாய்ஸாக நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படின்னு ஏதாவது ஃபீல் இருந்தது அவங்களுக்கு? எத்தனையோ ஹீரோ இருக்கும்போது இந்த ஓ காதல் கண்மணிக்கு என்னையா சார் நானும் ஐ திங்க் உள்ளுக்குள்ளே எப்போவுமே நான் கேட்டிருக்கேன் ஏன் என்ன செலக்ட் பண்ணாருன்னு. ஆனால் ஐ திங்க் அவருக்கே மனசில் ஒரு கேரக்டர் இருக்கும். ஐ திங்க் நம்ம வாய்மொழி பேசும் கூட ஆடியோ லான்ச்சுக்கு மீட் பண்ணார். ஸோ
ஸோ எங்கேயாவது அந்த ஒரு சிமிலாரிட்டி ஐ திங்க் அவருக்கு. சார் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது வந்து எப்படின்னா ரொம்ப டக்குன்னு அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க சொல்லுவாங்க, ஸ்லோவாக பார்த்துட்டு செஞ்சுட்டு ஃபைனலாக. இந்த படத்தில் ஏதாவது ஒரு ஷாட்டில் சாரே மறந்து அப்ரிஷியேட் பண்ண ஒரு ஷாட் இருக்கா? இல்லை எனக்கு தெரியாது. ஐ திங்க் அவர் ஏதாவது சிரிப்பாரோ சம்திங் அந்த. ஆனால் நம்ம ஷாட்டுக்கு அப்புறம் அவரை தேடும்போது அவர் ஆல்ரெடி அடுத்த ஷாட்டுக்கு போயிடுவார். ஸோ ஐ திங்க் ஷார்ட் ஓகேன்னா அவர் ஹாப்பியாக இன்னொரு ஷாட்டுக்கு போயிருந்தா கூட நான் ஹாப்பி ஆகிடுவேன். ஐ திங்க் ஓகே அவர் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். 100 Days of Love நித்யா மேனன், ஓ காதல் கண்மணி நித்யா மேனன். முதல்ல உஸ்தாத் ஹோட்டலில் சேர்ந்து நடிச்சிருக்கோம். பட் ஆனாலும் ஒவ்வொரு படத்துலையும் 2 பேர் 2 கேரக்டர்ஸ், எப்போவுமே அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஐ திங்க் இதில் வேறு லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் எப்போவுமே ஒரு புது கேரக்டர் கூட ஒர்க் பண்ண மாதிரி தான். ஆனால் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அந்த ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருக்குது. ஒரு புது ஆளு கூட இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி இல்லை. டெஃபினட்டாக ஆமாம். ஐ திங்க் அந்த ஒரு கம்ஃபர்ட் லெவல் தெரியும்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீனில் இருக்கும். வாய்மொழி பேசவும் வந்து ஒரு நார்மல் கமர்ஷியல் மூவி, அண்ட் இது வந்து இந்த மாதிரி பிக் பேண்டோட வந்துட்டு இருக்காங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ், உங்களோட ரோலை மட்டும் மைண்டில் வச்சுட்டு யூ நெவர் சி இதெல்லாம் இவங்க படத்தை பண்ணலாம் அவங்க படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாலாம் கிடையாது. அப்படி இல்லை. ஐ திங்க் எனக்கு எப்போவுமே ஒரு நல்ல படமாக இருக்கணும், நல்ல டீமாக இருக்கணும், அந்த ஒரு பிலீஃப் தான் இருக்குது. ஐ திங்க் தமிழ் சினிமாவில் உங்களோட பெரிய இன்ஸ்பிரேஷன் யார்? எனக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ இங்கே நியூ கமராக இருக்கேன். நான் அதாவது ஒரு ஆர்டிஸ்ட்டை சொல்லி அது ஐ மீன் ஐ டோன்ட் வாண்ட் டு அப்செட் எனிபடி. ஆனால் எல்லாரும் ஐ திங்க் எல்லாருக்கும் நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. அதனால தான் அவங்க எல்லாம் அந்த லெவலில் இருக்காங்க. இப்போ ரஜினி சார் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், அந்த படத்தில் எல்லா வித என்ஜாய்மெண்ட் நமக்கு கிடைக்கும். பஞ்ச் டயலாக்ஸ் இருக்கும், டான்ஸ் இருக்கும், சாங் இருக்கும், லொக்கேஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கமல் சார் படம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னால ஒரு படமாக இருக்கும். அவர் என்ன நெக்ஸ்ட் பண்ண போகிறான்னு நமக்கு அதுக்கே நம்ம அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னா இப்போ 4 சூப்பர் ஸ்டார்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஈச் பர்சன் அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக தெரியுது. இப்போ விஜய் சார் மாதிரி யாரும் டான்ஸ் பண்ண மாட்டாங்க. அவர் பஞ்ச் டயலாக் சொல்லும்போது கூட அவ்வளோ காமாக எப்படி சொல்ல எனக்கு புரியாது. ஆனால் அவர் ஸ்டைலே அப்படி தான், ரொம்ப காமாக சொல்லிடுவார். அப்போ நம்ம அந்த காம்னஸ்லேயே அந்த டயலாக் பிடிச்சிக்கணும். அதில் இருக்கும், ஆனால் அந்த பஞ்ச் இருக்கும். அஜித் சார் ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பாங்க. சூர்யா சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அவர் முதல்ல வந்த விதத்தில் இல்லை, இப்போது அவ்வளோ மாறி இருக்கார். அவ்வளோ ஒரு க்ரோத் இல்லைன்னா ஒரு சேஞ்ச் என்ன எப்படி வேணால் சொல்லலாம். ஐ திங்க் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. விக்ரம் சார் எனக்கு நான் எப்போவுமே ஈவன் வேறு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கேன், அவர் இந்த 2-3 இயர்ஸில் ஒரு படம் தட்ஸ் எனக்கு அது ரொம்ப ஒரு அன்பிலீவபிளான ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு எப்பவுமே ஒரு டென்ஷன் இருக்கும். இப்போ ஒரு படம் நம்ம ஒரு ஆனுவலி நான் எல்லாம் ஒரு 4-5 ஃபிலிம்ஸ்லாம் பண்ணுறேன். இப்போ அதில் ஏதாவது ஒரு படம் ஒர்க் ஆகலைன்னா கூட எனக்கு இன்னொரு படம் இப்போ இமீடியட்டாக வருது, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இப்போ இந்த கேப் வரும்போது எனக்கு அது அமேசிங். அந்த மாதிரி ஒரு அவருக்கு அந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ், அந்த மாதிரி பிலீஃப் இருக்கணும். ஸோ எல்லாருமே ரொம்ப இன்ஸ்பைரிங். அலைப்பாய்தையில் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அலைப்பாய்தை படத்தில் வந்து நிறையா டைலாக்ஸ் எல்லாம் பயங்கர ஃபேமஸாக இருக்கும். அந்த மாதிரி ஓ காதல் கண்மணியில் இந்த டைலாக் பயங்கர ஃபேமஸ் ஆகும் அப்படின்னா அது என்ன டைலாக்? அது அப்படியே மட்டும் சொல்லி காட்டுங்க சார். ஐ திங்க் இப்படி தான் நித்யா கேட்பாங்களே, ஐ மீன் தாரா கேட்பாங்க, இப்படி தான் பொண்ணு பின்னாடி பிறந்தெல்லாம் இந்த பொண்ணு பின்னாடி சுற்றுவையான்னு கேட்பாங்க. அப்போது ஆதி சொல்லுவாங்க, பிறந்ததுலேருந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் டைலாக்ஸ் இருக்கும். ஆனால் ஐ திங்க் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். கொடுக்குற ஆன்சர் தான் டிஃப்ரெண்ட். எல்லாமே ஜஸ்ட் ஒன் லைன் ஹியர் ஒன் வேர்ட் தான் இருக்கும். ஆனால் அது ஈவன் சொல்லும்போதே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா அந்த ஒரு இளமை இருக்குது, அதில் ஒரு யூத்ஃபுல்னஸ் இருக்குது. இந்த படத்தில் உங்களோட ஃபேவரட் சாங்? எல்லா சாங்ஸுமே ஹிட். மென்டல் மனதில் டெஃபினெட்லி மென்டல் மனதில். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப எனர்ஜி கொடுக்குற ஒரு பாட்டு அது. டெஃபினட்டாக எந்த மூடில் இருந்து அந்த பாட்டு கேட்டாலும் நம்ம அந்த பாட்டோட மூடில் வரும்னு நினைக்கிறேன். படத்தோட அந்த பாட்டில் அந்த 1 minute சாங்கே யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லேக் கணக்கில் வியூஸ் அப்லோட் பண்ண ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து லேக் கணக்கில். ஐ திங்க் ஆடியோ ரிலீஸ் ஆனதுக்கு முன்னாடி முதல்ல அந்த பாட்டு வந்து அந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பில் தான். ஸோ ஐ திங்க் அந்த விஷுவல்ஸும் அந்த பாட்டு கேட்குறதுக்கும் ஐ திங்க் எல்லாருமே அப்படியே லூப்பில் கேட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலாக ஒரு கொஸ்டின் சார். எப்போவுமே வந்துட்டு கேர்ள்ஸ்னாலே ஹஸ்பண்ட் மேலே கொஞ்சம் பொசசிவாக இருப்பாங்க. நீங்கள் வேறு இது தமிழில் வந்து 2வது பயங்கரமான ஒரு ரொமான்டிக் மூவி. ஸோ அவங்கள கூப்பிட்டுட்டு படத்துக்கு போனால் அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இல்லை நான் ஹாப்பியாக இருப்பாங்க. நான் ஏதாவது இப்போ ஈவன் ஏதாவது ஒரு
இன்டிமெசி ஏதாவது நான் என்ன ஷூட்டில் எதுவாக இருந்தாலும் நான் அப்போவே கம்யூனிகேட் பண்ணுவேன். நான் அப்போவே சொல்லிவிடுவேன், இன்னைக்கு இதை ஷூட் பண்ணுவோம், இல்லை இந்த மாதிரி ஒரு சீன் இருந்தது. ஸோ அப்படி பண்ணும்போது ஐ திங்க் அந்த ஒரு எப்பவுமே அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும். நான் அந்த படம் பார்க்கும்போது அவங்களுக்கு வேற இன்னும் சர்ப்ரைசிங்காக ஒன்றும் இருக்காது, அவங்களுக்கு தெரிஞ்ச சீன்ஸ் தான் வரும் படத்தில். ஸோ அந்த மாதிரி ஒரு எனக்கு அந்த ஒரு பயம் இல்லை. ஐ திங்க் ட்ரஸ்ட் ஓகே சார், ட்ரஸ்ட் இருக்கு. இல்லை பார்க்கும்போது எனக்கு தெரியாது. ஐ திங்க் நம்மளால் ரொம்ப எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க. ரொம்ப அதான் ஏதாவது ஒரு லவ் ஷாட் வரும்போது திரும்பிக்கிறது, அந்த டைம் வாட்சை பார்க்க தெரியல. ஏன்னா நான் ஆக்சுவலி அந்த மாதிரி நான் லவ் ஸ்டோரிஸை பண்ணது ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த படத்துல வந்து நீங்க கண்டுபிடிக்கிறீங்க சார். சரி, நான் படம் பார்க்காம அவங்களே பார்த்துட்டு இருக்கேன். Thank you so much sir. Wish you all the best. கண்டிப்பா அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டா வரும். Thank you. Thank you so much. ஆல் விகடன் வியூவர்ஸுக்கு என்னுடைய பெரிய நன்றி. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் படம் நான் வாய்மொழி பேசும் தமிழ் நடிச்சதுக்கப்புறம் ஐ திங்க் எனக்கு ஒரு பெஸ்ட் டெபியூ அவார்ட் கொடுத்தது விகடன் தான். இட்ஸ் பின் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்திருக்காங்க ஐ திங்க் ஃப்ரம் த ஸ்டார்ட். ஸோ எல்லா வியூவர்ஸுக்கும் என்னுடைய நன்றி. எல்லோரும் போய் படம் பார்க்கணும். யூ வில் டெஃபினெட்லி என்ஜாய் யுவர் செல்ஃப்.